Hi friends, today சஷ்டிகா சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வாவல் மீன் குழம்பு எப்படி பண்றோம்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். இந்த மாதிரி சூப்பரா டேஸ்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க. சூப்பரா இருக்கும். இப்போ மீன் குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சமா 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 4 பழுத்த தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை நம்ம அடுப்பில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு போதுமான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது பொன்னிறமாக மாறி வரட்டும். இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஒரு கொதி வரட்டும்.
பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் இது மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.